ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாங்களா? பாப்பா தம்பிக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக தான் கிளம்பிட்டோம். எங்கள் அம்மாவங்க குலதெய்வ கோயிலில் வந்து தான் இன்றைக்கி மொட்டை அடிக்க போகிறோங்க. ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க. மொட்டை அடிக்க போகணும். பாப்பா தம்பிக்கு முடி வேறு நல்லா வளர்ந்துருச்சு. குயிக்காக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா டைமே வந்து ஒத்து வர மாட்டேங்குதுங்க. எப்படியோ இன்றைக்கி ஒரு வழியாக கிளம்பி கோவிலுக்கு வந்தாச்சுங்க. கோவிலில் வந்ததுமே நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சு முடிச்சாச்சுங்க. பொங்கல் விழுந்ததுக்கப்புறமா மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. தம்பி வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான். அதனால் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து இதுதான் வந்து செகண்ட் மொட்டை. அதனால் பாப்பா தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து அழுக ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் வந்து அப்படியே சமாதானப்படுத்தி உட்கார வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மொட்டைக்கு வந்து பயங்கரமான அலப்பறைங்க. செகண்ட் மொட்டைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டா. நீ கம்முனு கோந்துக்கணே. சரிங்கப்பா. சமணங்கால் போட்டு கோந்துக்க அண்ணன் மாதிரி. சரிங்கப்பா. மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம் 1 வீக்காக. இந்த மாதிரி மொட்டை அடிச்சுக்கலாம், கம்முன்னு உட்காந்துக்கணும், அழகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்லைங்க. இல்லைனா வந்து அமுத்தி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார வைக்கணும். நாங்கள் வந்த அன்றைக்கி மதியத்துக்கு மேலே நல்ல டைம் இருந்துச்சுங்க. அதனால் வந்து அந்த டைமில் தான் வந்து பொங்கல் வச்சு மொட்டை அடிச்சிட்ருந்தோம். இந்த டைம் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலை. பாப்பாவுக்கும் மொட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறமா 2 பேர்த்துக்கும் குளிச்சு விட்டு புது ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா போய் தேங்காய் பழம், சுடம்பத்தியெல்லாம் வாங்கிட்டு சாமிக்கு மாலை எல்லாமே வாங்கிட்டு சாமி கும்பிட கிளம்பிட்டோம். கோவில் வந்து ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டே இருக்காங்க. இன்னும் கோவில் வேலை முடியல. இன்னுமே வந்து 2 வருஷம் கிட்ட ஆயிடுமாமாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு. என்னோட கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடியே வந்து சாமி எடுத்து வச்சாச்சுங்க. கோவில் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக வந்துட்டு கோவில் வேலை நடந்துட்டுருக்குங்க. கோபுரமெல்லாம் வந்து பயங்கர ஹைட்டாக இருந்துச்சு. ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் இழுத்துகிட்டே இருக்கும் போல் இவ்வளோ வருஷத்துக்குங்க. தீபம் போட்டுட்டு அப்படியே வந்து சாமி முன்னாடி போய் உட்காந்தாச்சுங்க. பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நல்லா முன்னாடிக்கு வந்து திருப்தியாக சாமியை பார்த்தாச்சுங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு வரும்போது இங்கே ஒரு பெரிய நாகமரம் இருக்குங்க. நாங்கள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த நாகப்பழம் பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். சீசன் எதுனே தெரியாமல் போகிறதுங்க. எப்போ கோவிலுக்கு கிளம்பி போனாலும் நாகமரம் இருக்குமே, நாகப்பழம் இருக்குமே அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறது. அங்கே போய் பார்த்தா இருக்காது. சீசன் இருக்கிறப்ப தானங்க இருக்கும். ஆனால் நாங்கள் வர்றப்போவெல்லாம் வந்து இருக்குதான்னு பார்க்குறதுங்க. விவரம் தெரியாத வயசில் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அதனால் கோவிலுக்கு வர்றப்போலாம் என்னென்ன மெமரிஸ் எல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் வந்து பேசிட்டு ஜாலியாக அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். எப்பயுமே பஸ்ஸுக்கு தானேங்க வருவோம். பஸ்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோவில் இருக்குது, அங்கே போய் ஈஸ்வரன் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் போவோம். கோவிலுக்குனே தனியாக ஒரு நாள் போயிடுங்க. இப்போல்லாம் அந்த மாதிரியாங்க அவசர அவசரமாக ஓடியார வேண்டியது, ஓட வேண்டியது அந்த மாதிரி தான் இருக்குது. 2 பேர்த்துக்கும் சந்தனமெல்லாம் பூசி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டதுக்கப்புறமா சாமிக்கிட்ட வச்சு ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து மாலையெல்லாம் போட்டு கோவிலை சுற்றி வர சொன்னாங்க. அது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருந்தோம். இங்கே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சைடு ஏரியாவிலேருந்து வரவங்களுக்கும் ஒவ்வொரு பூசாரி அந்த மாதிரி இருப்பாங்க. எங்களுக்கு வந்து இவர் தான். நல்லபடியாக சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. நம்ம பிறந்த குலதெய்வ கோயில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் அது. நான் கல்யாணம் ஆகி கொஞ்சம் ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் இந்த கோவில் தான் சொல்லிகிட்டே இருப்பேன். இருக்கிறதுக்கு தான் வந்து அது அப்படியே வந்து மாறிச்சுங்க. இன்னுமே வந்து இங்கே தான் வந்து வீடியோவில் அம்மா உங்கள் கோவில் அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதே எங்கள் கோவில் எங்கள் கோவில்னு 2 கோவிலையுமே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற சைடாக இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரி எங்கள் கோவில் அப்படின்னு தான் நம்மளுக்கு வரும். அது வந்து என்ன பண்ணாலும் நம்மளோட மைண்டில் வந்து மாறாதுங்க. நம்மளுக்கு என்றைக்குமே வந்து இது ஸ்பெஷல் தான். கோவிலை சுற்றி வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. நாங்கள் வந்து வெண்பொங்கல் தான் வச்சுருந்தோம், சக்கரை பொங்கல் வைக்கல. இந்த குட்டீஸ்களுக்கெல்லாம் வந்து இனிப்பு சாப்பிட்டா சேர மாட்டேங்குதுங்க. நம்ம சக்கரை பொங்கல் வச்சா உடனே வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இருந்துமே வந்து இங்கே பொங்கல் வச்சவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு குட்டீஸுக்கு வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு பெரியவங்க சும்மாவாங்க இருக்கிறாங்க, விடுங்க ஒரு நாள் தானே சாப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னோன்னே குட்டீஸுக்கு கொஞ்சம் நஞ்ச நம்ம பேச்சு கேட்பாங்களே என்னமோ அவங்க அப்படின்னு சொன்னோன்னே சுத்தமாக கேட்குறது இல்லைங்க. பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தேங்காய் பழத்தட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கோவில் கட்டிகிட்டு இருந்ததை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. சூப்பராக வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்புனோங்க. அடிக்கடிக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு தான் வந்து போகணுங்கிறாங்க. ஆனால் எங்கள் குலதெய்வ கோயில் வந்து பார்த்திங்கன்னா லாங் தான். நிறைய பேர்த்துக்கு வந்து பக்கத்து ஊர்லேயே வந்து அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் லக்குன்னு தான் சொல்லணுங்க. எங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடியில் வந்து வரவே முடியறதில்ல. ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் வர மாதிரி இருக்குது. அது ஏரிக்கு வந்து ஒரு பஸ்ஸில் வந்து இறங்குற மாதிரி இருந்தால் கூட வந்துடலாம். 2, 3 பஸ் மாதிரி வர்றனாலேயே தான் வந்து முக்கால்வாசி வர்றதில்லைங்க.
ஒரு டைம் போகும்போது நினைக்கிறது இனியெல்லாம் வந்து அடிக்கடி கோவிலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து அப்படியே நாள் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து போகவே முடியறது இல்லைங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட குலதெய்வ கோயில் பக்கமா தூரமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூங்க.